நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். முதலாளி, கண்ணாடி இறக்குங்க. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சிடலாம். என்ன சார் பிரச்சனை? ரொம்ப நேரமா வண்டி இங்கேயே நிக்குது. வண்டி எதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சா இல்ல வழி தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? என்னாச்சு? நாங்கள் டிரைவிங் கற்றுக்கலான்னு கிளம்பணும் சார். முதலாளிக்கு டிரைவிங் கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை. ரொம்ப கூட்டம் இல்லாத ரோடாக தேடி வந்துக்கிட்டு இருந்தோம் சார். இல்ல, இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமும் கூட முதலாளி சொந்தமா வண்டி ஓட்ட கத்துக்கல, அப்படிதானே? ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே சந்திரபாபு முதலாளி. முதலாளி, நீங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நான் கார்த்திகேயன், இந்த ஊர்க்காரன் தான். நான் சந்திரபாபு முதலாளிய எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சேன்னு ஆச்சரியமா இருக்குல்ல? அந்த பேர்ல இருக்கிற ஒரு முதலாளி தான் அந்த பொண்ணை வீட்டுல இருந்து சினிமால நடிக்கலான்னு கூட்டிட்டு போன விஷயமெல்லாம் எனக்கும் தெரியும். ரொம்ப நேரமா இந்த கார் இங்க நின்னுகிட்டு இருக்கும் போதே எனக்கு லைட்டா சந்தேகம் வந்துச்சு. முதலாளி டிரைவிங் கத்துக்க தான் இங்க வந்திருக்கீங்கன்னு இந்த ஆளு சொல்லும் போதுதான் நீங்க தான் சந்திரபாபு முதலாளின்னு நான் ஈஸியா கெஸ் பண்ணிட்டேன். நான் நினைச்சதும் சரிதான். அட, என்ன முதலாளி டென்ஷனா இருக்கீங்க? நான் எல்லார்கிட்டையும் முதலாளிய காட்டி கொடுத்துருவேன்னு பயமா இருக்கா? ஐயே, ச்சே, பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. விஷயத்தை ஓப்பனா சொல்லுங்க முதலாளி. சரி, நீங்க வாயை திறக்காததுனால நான் விஷயத்தை ஓப்பனா சொல்றேன். ஆனா முடிவு அதை சீக்கிரமா சொல்லணும். அந்த பொண்ணும் அம்மாவும் சேர்ந்து நாளைக்கு பிரஸ் மீட்டை வச்சு கோபிகிருஷ்ணனோட சேர்த்து இந்த சந்திரபாபு முதலாளி பேரையும் சொல்லணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு நடக்க இருந்துச்சு அந்த பிரஸ் மீட். நான் சொன்னதுனாலதான் நாளைக்கு மாத்தி வச்சிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. அட, நான் இன்னும் பேசி முடிக்கல, முழுசா சொல்றத கேளுங்க. அந்த பிந்துவை நீங்க எல்லாரும் சேர்ந்து வன்கொடுமை செஞ்சீங்கன்றது எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். சினிமால நடிக்க வைக்கிறேன்னு நம்ப வச்சு ஏமாத்திருக்கீங்க இல்ல? நியாயமா பார்த்தா தப்பு செஞ்சவங்களுக்கு எதிராக கேஸ் போடணும், அவங்கள தண்டிக்கணும். ஆனா இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு போகாம இருக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். எதுக்காகன்னு கேக்குறீங்களா? என் தாத்தாவோட அப்பா தான் இந்த ஊருக்கே தலைவரா இருந்தாரு. இதோ நீங்க பாக்குற இந்த இடம் மொத்தமும் எங்களுக்கு தான் சொந்தமா இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் எங்களுக்கு சொந்தம் இல்லாம போனாலும் இன்னைக்கும் இந்த ஊர் அறியப்படுறது என் குடும்பத்து பேர்ல தான், கொரட்டூர். இங்க ஒரு பொண்ணுக்கு வன்கொடுமை நடந்தா என்ன பேர்ல வெளி உலகத்துக்கு சொல்லுவாங்க தெரியுமா? பிரஸும் மீடியாவும் உடனே பேர் வச்சிருவாங்க, கொரட்டூர் பெண் வன்கொடுமை. எது எப்படியோ என் குடும்பத்து பேரை வச்சுக்கிட்டு ஒரு வன்கொடுமை தேவையில்லை. அதனாலதான் நான் இந்த கேஸுக்கு எதிராக செயல்படுறேன். இப்ப புரியுதா? ஆனா அந்த பொண்ணுக்கு நஷ்ட ஈடு கிடைச்சே ஆகணும். அதை நீங்க கொடுப்பீங்கன்னா இந்த கேஸை அவாய்ட் பண்ணிடலாம். எப்படி வசதி?
எவ்வளோ வேணா கொடுக்கலாம் சார். இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை காப்பாற்றினா போதும். அவங்கெல்லாம் எங்க ஊர் ஜனங்க. நான் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு 5 லட்சம். ம், ஒரு 8. அது அப்படியே ரவுண்ட் பண்ணுங்க முதலாளி. ஒரு 10 லட்சம் கொடுங்க. சரி, சம்மதிக்கிறேன். 10 லட்சம் தரேன். ம், அப்படின்னா சரி. முதலாளி தைரியமா போங்க. அப்போ அட்வான்ஸு? ஐயோ, அதெல்லாம் நீங்க நேரா கொடுத்தா போதும். என் கையில நீங்க ₹1 கொடுக்க வேண்டாம். ஒரு 2 நாளைக்கு அப்புறம் பணத்தோட இங்க வாங்க. எல்லாத்தையும் நான் சரி பண்ணி தரேன். நாங்கள் எப்படிங்க உங்களை மீட் பண்ணுறது? உங்கள் நம்பர் இருக்கா? இருந்தா சொல்லுங்க. வேணும்னா டிரைவருடைய மொபைல்ல சேவ் பண்ணிக்கங்க. முதலாளி போன்ல வேண்டாம். அது ஏன் அப்படி சொல்றீங்க? முதலாளிய நாளைக்கு நாளான்னைக்கு போலீஸ் தூக்கிட்டாங்கன்னா இந்த மொபைல்ல இருக்கிற மொத்த நம்பரையும் செக் பண்ணுவாங்க. என் பேர் இதுல இருக்க வேண்டாமே. என்ன போலீஸ் பிடிச்சிருவாங்களா? கேஸ் அவாய்ட் பண்ணிட்டா போலீஸ் எப்படி பிடிக்கும்? என்ன முதலாளி, பணமெல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணாதானே அவங்க கேஸை திரும்ப வாங்குவாங்க. அதுக்கு இன்னும் 2-3 நாள் டைம் இருக்குல்ல. முதலாளி எப்ப பணம் கொண்டு வரீங்களோ அப்ப கேஸை வாபஸ் வாங்கிடலாம். என் நம்பர் வேணும்ல? அந்த மொபைலை கொடுப்பா. என் நம்பரை ஃபீட் பண்ணி தரேன். இந்தப்பா. முதலாளி ரொம்ப நேரம் இங்க இருக்க வேண்டாம். யாராவது பார்த்தாங்கன்னா அப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடும். அதனால சீக்கிரமா இருந்து போயிடுங்க. உங்களை நம்பிதான் போறோம். பாத்துக்கிறேன். இவன் ஒரு புது பணக்கார முட்டாளா இருக்கிறதுனால நான் சொல்றது எல்லாத்தையும் அப்படியே நம்பிட்டான். ஹலோ மேடம், நான் தான் பேசுறேன். என்ன விஷயம் கார்த்திகேயன்? நான் அந்த பொண்ணோட வீட்டுக்கிட்ட இருந்து தான் கால் பண்றேன். நாம நினைச்ச மாதிரியே கோபிக்காக சமாதானம் பேசுறதுக்காக ஒருத்தன் வந்திருந்தான். ஆளு யாரு? வேற யாரும் இல்ல, சந்திரபாபு. கோபி கிட்ட அந்த பொண்ணு அறிமுகப்படுத்தினது இந்த சந்திரபாபு தான். அதுக்கு காரணம் இந்த ஆள் நிலத்தோட ஒரு பேப்பரை சரி பண்ணி கொடுக்கறதுக்காக தான். சரி, அப்புறம் அந்த ஆளுக்கு அந்த பொண்ணு கூடவும் அந்த வீட்டு ஆளுங்கிட்டையும் பேச முடிஞ்சுதா? இல்ல மேடம், அதுக்கு நான் வாய்ப்பே கொடுக்கல. அவங்க யாரையாவது பார்க்கறதுக்கும் பணம் ஆஃபர் பண்றதுக்காகவும் தான் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்து பிளாக் பண்ணிட்டேன். நான் இந்த ஊர்க்காரன்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். அதுவும் நல்லதுதான். சரி, அப்புறம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு சந்திரபாபு தயார். பணத்தை ரெடி பண்ணிட்டு வா, 2-3 நாளைக்குள்ள அவங்கள கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறேன்னு நம்பிக்கையா சொல்லிதான் அனுப்பி வச்சிருக்கேன். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அந்த ஆளு இனிமே வேற ரூட்ல ட்ரை பண்ண மாட்டான்ல? ஆமா, அந்த ஆளை எப்படி காண்டாக்ட் பண்றது? நான் என் ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கேன். பணம் ரெடி ஆனதும் எனக்கு கால் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் மேடம். எந்த ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கீங்க? பிரபு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பழைய நம்பர் தான். எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல விஷயம். அடுத்து என்ன பண்ணலான் இருக்கீங்க? இன்னைக்கு சாயந்தரமே போலீஸ் கோபியையும் சந்திரபாபுவையும் தேட ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் எஸ்கேப் ஆக தான் வாய்ப்பு அதிகம். கோபியை ட்ரேஸ் பண்றதுக்கு நான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டேன். சந்திரபாபு டிரைவருடைய நம்பரை நான் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த ஆளுடைய நம்பரை வச்சு நம்ம சந்திரபாபுவை தூக்கிடலாம். கோபியும் சந்திரபாபுவும் இந்நேரம் அவங்க மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கோபிக்கு பின்னாடி நம்ம ஆளுங்க எப்பவும் இருப்பாங்க. நம்ம வலையை கிழிச்சறிஞ்சிட்டு 2 பேரால தப்பிச்சு போக முடியாது மேடம்.
அப்புறம் என்ன பண்ண போறீங்க? போலீஸ் எப்ப அவங்கள பிடிப்பாங்க? சந்திரபாபுவை நாளைக்கே பிடிச்சிருவாங்க. அந்த ஆள் உள்ள இருக்கிறது தான் நமக்கு நல்லது. தூக்கி போட்டு மிதிச்சாங்கன்னா கிளிப்பில்ல மாதிரி எல்லா உண்மையும் கக்கிடுவான். அதுக்கப்புறம் எல்லாருடைய கவனமும் கோபி பக்கம் திரும்பிடும். நாம எதிர்பார்க்கறதும் அதைத்தானே. சரி. சந்திரபாபு உள்ள போயிட்டான்னா மேலங்குளத்து ஆளுங்க கேஸை முறியடிக்கிறதுக்காக வருவாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நடக்கும் கோபியோட அரெஸ்ட். கார்த்திகேயன், ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளால அந்த பொண்ணுக்கோ குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவங்க எல்லாரோட சம்மந்தம் இருந்தாதான் நம்ம கேஸுக்கு போகணும். இது இல்லைன்னா இன்னொரு கேஸ்ல கோபி கிடைச்சிருவான். நம்பர் 1 பொம்பளை பொறுக்கியா இருக்கிறதால ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டிப்பா மாட்டுவான். அந்த பொண்ணோட வீட்டு ஆளுங்க அம்மா கிட்ட எல்லார்கிட்டையும் பேசி பார்த்தேன். நாம உதவி செய்யலனாலும் கேஸை போட்டு அடுத்த கட்டத்துக்கு போக அவங்க ரெடியா இருக்காங்க. சினிமால நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினதுல அவங்க ரொம்ப கோபத்துல இருக்காங்க. அப்ப சரி, எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஓகே மேடம். நீ போய் குடிக்க ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு வா. லெமன் ஜூஸ் ஏதாவது கிடைச்சா வாங்கிட்டு வா. தொண்டை வறண்டு போச்சு. ஆ சரி முதலாளி. ஹலோ கோபி சார். என்னய்யா? சார், பிரச்சனை சீரியஸாக போகுது. இது எங்கே போய் முடியுமோன்னு தெரியல. என்னதையா பிரச்சனை? அந்த பொண்ணோட அம்மா பொண்ணையும் கூட்டிக்கிட்டு ப்ரெஸ் மீட்டுக்கு போகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதை கேட்டுட்டு நீ பாட்டுக்கு வந்துட்டியா? ஏதாவது பண்ணி அவங்கள தடுத்து நிறுத்து. இல்லைன்னா நீயும் மாட்டிப்ப, நானும் மாட்டிப்பேன். சார், அது நான் போய் எப்படி அவங்கள... ஓ, அந்த அம்மாவுக்கு 2-3 லட்சம் எக்ஸ்ட்ரா தரணும்னு சொல்லி பேசியா? அவங்க அடங்கிடுவாங்க. நீ கொஞ்சம் சீக்கிரம் போயா. அதுக்கு அந்த வீட்டு பக்கமே போக முடியலையே. ஊர் ஜனங்க எல்லாருமே அங்கே கூடி நிற்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சு வந்தவங்க தான் எல்லாம். அவசரப்பட்டு நான் அவங்க முன்னாடி போய் நின்றுட்டேன்னா அடையாளம் கண்டுட்டாங்கன்னா சிக்கலாயிரும். அப்புறம் அத்தனை பேரும் சேர்ந்து என்னை தொலைச்சு கட்டிடுவாங்க. யோ, நீ போகாதையா. வேற யாரையாவது அனுப்பி வைக்கியா. ஆ, அங்க நிக்கிறவங்களாம் பணத்தை பார்த்தவொடனே வழி விட்டுருவாங்க. அதுல ஒருத்தரை பிடிச்சி பணம் கொடுக்குறேன்னு சொல்லு. அந்த வீட்டு ஆளுங்களுக்கும் அவனுக்கும் 5-6 லட்சம்னாலும் கொடுத்து தொலைக்கிறேன்னு சொல்லு. எப்படியாவது இதுல இருந்து தலை தப்பிச்சா போதும். நான் டிரைவரை அனுப்பி அதில் ஒரு ஆளை கையில் எடுத்திருக்கேன் சார். சாந்தாமாட்ட சொல்லி பிரச்சனை இல்லாமல் பேசி செட்டில்மெண்ட் பண்ணி உதவி செய்கிறேன்னு சொல்லி அந்த ஆள் சொல்லியிருக்கான் சார். ஆனால் மொத்தமாக 10 லட்சமாவது கொடுத்தாகணும். கொடுத்தாலும் பரவாயில்லையா, கொடுத்து தொலைச்சிடு. அந்த பணத்தை நான் உனக்கு தரேன். ஆ, எப்படியாவது அவங்க வாயை அடைச்சிரு. பிரஸ் மீட்லாம் வச்சுட்டாங்கன்னா அப்புறம் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ரெஸ் மீட் நடக்காமல் தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லி அந்த கார்த்திகேயன் ஏற்றுக்கிட்டார் சார். அந்த நம்பிக்கையில் தான் நான் திரும்ப வந்திருக்கேன். ஆமா, நீ எங்க போற? அங்கேயே நின்று அதை செட்டில் பண்ணிட்டு போ. செட்டில் பண்ண அதுக்கு பணம் வேணும்ல. நான் இங்கே காவல் கடந்தா நீங்கள் பணம் வந்து கொடுப்பீங்களா? இல்லை இல்லை, பணத்தை ரெடி பண்ணத்தான் நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். சரி, எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாத்துற வழியை பாரு. கணக்கு பத்திலாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஆ. இந்தாங்க.
வண்டியை நேரா முள்ளூருக்கு விடுறா. விஜயோட எஸ்டேட்டுக்கு போ. சரிங்க முதலாளி. ஆள் இன்னும் வரல போல இருக்கு. காரையே காணுமே. நீங்களா இங்கே இருங்க, நாங்க உள்ள போய் பார்க்குறோம். அம்மா இல்லம்மா, நீ கோபிகிருஷ்ணன் பொண்ணா? கோபிகிருஷ்ணன் இருக்காரா? இல்ல, அப்பா ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரல. நீங்க கோபிகிருஷ்ணா வைஃபா? ஆமா. நாங்க கோபிகிருஷ்ணனை விசாரிக்க வந்தோம். அவர் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா? இல்லையே. எப்பவும் இப்படிதான் லேட் ஆகுமா? வழக்கமாவே இதை விட லேட் ஆகும். சில சமயம் 7-8 மணி கூட ஆயிடும். என்ன விஷயம் சார்? ஆபீஸ் டைம் 5 மணி வரைக்கும் தானே. அப்புறம் வீட்டுக்கு வர ஏன் லேட் ஆகுது? அது எனக்கு தெரியல சார். என்ன காரணம்னு கேட்டது இல்லையா? வேலை அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லுவாரு. ஆபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் போவார்னு சொன்னது இல்லையா? இல்ல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல சார். அவர் யாரையாச்சும் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க போவாரா? இல்லைன்னா கிளப்பு, ஹோட்டல், அது மாதிரி ஏதாச்சும்? அப்படி அவரை ரெகுலரா போற இடத்த பத்திலாம் எனக்கு தெரியலையே. கோபிகிருஷ்ணனுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க? ஆஃபீஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். வீட்டுக்கு அப்படி யாரும் வந்து போனதில்லை. அப்புறம் சார், நீங்க என்ன விஷயம்னு சொல்லல. ஒரு சின்ன விஷயம் இருக்கு. கோபிகிருஷ்ணனை நாங்க பார்க்கணும். சில விஷயங்களுக்கான ஒரு வெரிஃபிகேஷனுக்காக. ஆஃபீஸில் விசாரிச்சப்ப சீக்கிரமா கிளம்பிட்டாருன்னு சொன்னாங்க. வீட்டில் இருப்பாருன்னு நினச்சி வந்தேன். அதனால தான் இங்கே வந்தோம். சரி, அப்புறமா வந்து பார்க்குறோம். வேணும்னா மொபைலுக்கு கால் பண்ணி பாருங்க, எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. இல்லை வேண்டாம், நாங்கள் அப்புறமா வந்து பார்க்குறோம். சரி, வரட்டுமா? உடனே அப்பாவோட ஃபோனுக்கு கால் பண்ணு. ஏதோ தப்பா இருக்கு. அம்மா, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கும் லைன் கிடைக்கல. இந்த மனுஷன் எங்க தான் போய் தொலைஞ்சாரு?
கிடைக்கவே இல்லை. என்ன விஷயமா? என்னக்கா, என்னாச்சு? அப்பாவை தேடி போலீஸ் வந்துச்சு. என்ன விஷயம்னே தெரியல. அப்பாவுக்கு கால் பண்ணா லைனே கிடைக்கல. அந்த கிருஷ்ணா தான் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டா போல. இல்லைன்னா உங்க அப்பாவை தேடி போலீஸ்லாம் வராது. அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைம்மா. இது எதுவும் வேற விஷயமா இருக்கும். இல்ல, நான் உறுதியா சொல்றேன், இது அந்த கிருஷ்ணாவோட வேலையே தான். என் புருஷனை மாட்டி விட அவ ஏதோ சதி வேலை பண்ணிருக்கா. அதனாலதான் அவரை போன்ல கூட கான்டாக்ட் பண்ண முடியல. பிரச்சனை வரது தெரிஞ்சு அவர் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருப்பாரு. லைன் கிடைக்கவே இல்ல, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எங்க இருக்காருன்னு தெரியாம இருக்க போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாரு. அட கடவுளே, கடைசியில நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. நான் இப்போ என்ன செய்வேன்? அப்பா கூட வேலை பார்க்கறவங்க நம்பர் உங்களுக்கு தெரியுமா? அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். என்னால இப்போ எதுவுமே யோசிக்க முடியலடி. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நீ அந்த புக்ல தேடி பாரு. அம்மா, இங்க இருந்து போலீஸ் போகவே இல்லம்மா. தோ வெளியே நிக்கிறாங்க. அப்பாக்காக தாம்மா வெயிட் பண்றாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.